ரீசெண்டாக ஆஸ்ட்ரோகுலன் சேனலில் வந்து ஒரு ஜிம்மில் வந்து குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. அந்த விளையாடுற இடம் கிடையாது. அந்த குழந்தைங்க வந்து ஜிம்மோட த்ரெட்மில்ல மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டி தான் வந்து மைக் டைசனோட பொண்ணு வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஜிம் ஓனராக வந்து நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் இந்த மாதிரி சினாரியோஸில் பண்ணணும், அண்ட் ஆல்சோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிம் ஓனர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை கொண்டு போங்க அவங்க அட்டென்ஷனுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜிம்மில் குழந்தைங்க விளையாடுறாங்க, த்ரெட்மில்ல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட்மில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எக்யூப்மெண்ட் இந்த ஜிம். நம்ம ஏதோ பார்க்கறதுக்கு ஓரமாக பாவமாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு 80 கிலோ 100 கிலோ இருக்கிறவங்களையும் வந்து அந்த உள்ளே இருக்கிற மோட்டர் வந்து நவுத்துது அப்படின்னா அந்த மோட்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒன்று, உயிரே போயிடும். மைக் டைசனோட பொண்ணு எக்ஸடஸ் மைக் டைசன் அப்படின்ற பொண்ணு வந்து 5 வயசு பொண்ணு அதில் மாட்டி உயிரே போயிருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஜிம் ஓனர்ஸாக ஜிம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிட்டேன்ப்பா, அது போயிடுச்சு, அது இருந்தால் போதும் அப்படின்ட்டு இல்லை. என்ன இன்சூரன்ஸ், அதோட கவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் லயபிலிட்டி இன்சூரன்ஸ். இது வந்து அங்கே ஜிம்மில் இருக்கிற வரவங்களுக்கு ஏதாவது வந்து கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சு, இந்தமாரி விஷயங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் லயபிலிட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லயபிலிட்டின்னு இருக்குது. இப்போ ஜிம்மில் வந்து ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது தப்பாக சொல்லி ஏதோ ஒன்று நடந்துடுச்சு, டயட்டிஷியன் இருக்கிறாங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இண்டிமினிட்டி அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து இந்த அகைன் ப்ரொஃபஷனல் இண்டிமினிட்டியில் வந்து நீங்கள் அந்த லைசன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிரெடென்ஷியல் இருக்கணும். டயட்டிஷியன் ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு டிகிரி வாங்கிக்கணும் ஏதோ ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் அவங்களை நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள வந்து சர்வீஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அது வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது, யூ வில் கெட் சூட். அதேமாரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ் இருக்குது. அந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி, அந்த எக்யூப்மெண்ட் அதெல்லாம் வந்து உடஞ்சிச்சுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு. ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷனு, ஏன்னா ஜிம்மில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அதை அடிக்கடி பட்டுடுச்சு அப்படின்னா அவங்கள கவர் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன் இருக்குது. இது இல்லாமல் கான்டென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அதிலே வந்து ஃபயர் அண்ட் தெஃப்ட் இருக்குது. ஸோ ஃபயருக்கு தெஃப்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் இன்சூர் பண்ணணும். அண்ட் இதிலே நேச்சுரல் கலாமிட்டிஸ்க்கும் நீங்கள் இன்சூர் பண்ண முடியும். வார்லாம் கூட இப்போ இன்சூர் பண்ண முடியுது. அதாவது ஃப்ளட்டு, வார் அண்ட் எர்த்குவேக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்தமாதிரி இன்சூரன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நோட்டீஸஸ். குழந்தைங்களை வந்து ஜிம்முக்குள்ளார விடக்கூடாதுன்றதை வந்து நெகோஷியேட்டே பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த எந்த ஒரு இன்சூரன்ஸுமே வந்து உங்களை கவர் பண்ணாது. அதாவது இந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணாலுமே அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் குழந்தைங்க யூஸ் பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் அடல்ட் யூஸ் பண்ணுறது. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறது என்ன அப்படின்னா வந்து எதுக்கு குழந்தைங்க வந்துச்சாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எங்கள் இடத்துலையுமே நோட்டீஸ் விட்டுங்க, உங்கள் ஸ்டாஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். It's not allowed. Think about it.